அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா நலமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு பூஜா டிவைன் ஷாப்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். பட் இது நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நாங்கள் தொழில் செஞ்சிட்ருக்குறோம், தொழில் ரொம்ப மந்தமாக இருக்குது, இப்போ எதுவுமே கஸ்டமர்ஸே வரமாட்டேங்கிறாங்க, ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குது தொழில், அதில் தொழில் ரொம்ப நஷ்டத்தில் இருக்குது, தொழிலில் நிறைய போட்டிகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் உங்களுடைய தொழில் செய்கின்ற இடத்துல வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள், அந்த பொருளை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த பொருள் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்லேயும் நீங்கள் அதை வச்சு முறையாக வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, தொழில் அபிவிருத்தி, நல்ல லாபம், மன ஆரோக்கியம், அதுக்கப்புறம் எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறதே வரவே வராது. நிறைய பேர் எனக்கு எப்பொழுதும் எதை பார்த்தாலுமே பயமாக இருக்குது, எனக்கு எப்பொழுதும் நெகட்டிவாகவே தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன சின்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப நேர்மறையானதாக மாறிடும். நான் நிறைய பொருள் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரியான பிரச்சனைக்கும் நீங்கள் இந்த வேல் வழிபாடு, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்த வேல், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா முருக பக்தர்கள் இந்த காலத்தில் நிறைய பேர் முருகனையே நம்பி முருகன் தன்னை காப்பாற்றுவானே நினச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் தங்களுடைய வீடுகளில் அவசியம் வச்சிருக்க வேண்டிய ஒரு பொருள், தெய்வீக பொருள் தான் சஸ்திரபந்த வேல் அப்படிங்கிறது. அந்த வேல் கூட இப்போ நம்ம பார்க்க போகிறது கருங்காலியில், முழுவதும் நல்ல தரமான கருங்காலியில் செய்யப்பட்ட சஸ்திரபந்த வேலை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வேல் கொஞ்சம் புதுமையானதாக இருக்கும். அதாவது ஸ்டாண்டோட ரொம்ப அழகாக 2 சைஸில் கிடைக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாங்க இந்த சஸ்திரபந்த வேல் அப்படிங்கிறது. அதாவது அஸ்திரம் அப்படின்னு சொன்னால் நம்ம அம்பு விடுவாங்க இல்லையா, இருந்த இடத்துல இருந்து நம்மளுடைய குறியை நோக்கி நம்ம அந்த அம்பை பாய்ச்சுவது, அதுதான் அஸ்திரம். சஸ்திரம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு அதை நம்ம பார்க்கும்போது உச்சரிக்கும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நமக்கு அது பாதுகாப்பு கவசமாக இருக்கும். இதில் சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. அது சித்திரக்கவி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சித்திரத்தில் அந்த எழுத்துக்கள்லாம் எழுதி இருக்கிறதால இதை ஒரு சித்திரக்கவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தான் இதை எழுதினாருங்க. முருகனுடைய பெருமையை உலகத்துக்கெல்லாம் எடுத்துரைத்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். அதனால் இந்த வேலை நீங்கள் வீட்லேயும் தொழில் செய்கின்ற இடத்துலையும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை, நல்லதொரு மனமாற்றத்தை உங்களால் உணர முடியும். அதாவது வேலை கிடைக்கிறதுல தடை இருக்குது அப்படின்னா அந்த தடையெல்லாம் நீக்கப்படும். எதில் இருக்கக்கூடிய தடையும் நீக்கும். நீங்கள் அந்த பிரச்சனையை பார்க்குற விதமே மாறும். எல்லாத்தையும் நீங்கள் பாசிட்டிவ் எண்ணத்தோட மாற்றுவீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை மாற்றும். இது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எந்த ஒரு எதிர்மறை தன்மையும் இல்லாத மாதிரி இந்த சஸ்திரபந்த வேல் பார்த்துக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப சின்ன சைஸ். இங்கே பாருங்கள், கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய சஸ்திரபந்த வேல் தான் பார்க்குறீங்க. இது 4 இன்ச்சு இந்த வேல் இப்போ நீங்கள் பார்க்குறது. இதை விட பெரிய சைஸும் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது அதை விட பெரிய சைஸு, அதாவது 6 இன்ச்சில் செய்யப்பட்ட கருங்காலியினால் செய்யப்பட்ட சஸ்திரபந்த வேல் தாங்க. கருங்காலி அப்படின்னாலே அது தெய்வீக சக்தியை எல்லாமே உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கருங்காலியில் சஸ்திரபந்த வேலை வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சின்னது இருக்குது இல்லையா, இந்த சின்ன வேலோட ப்ரைஸ் 495, 495. பெருசோட சைஸ் 6 இன்ச்சு இந்த வேலோட விலை 795, 795. உங்களுக்கு வேணும்னா நான் கீழே கொடுத்துருக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்க, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு கஷ்டப்படுறவங்க அனைவரும் இதை நிச்சயமாக வாங்கியிருக்கணும். இதை தவிர நீங்கள் கீச்செயினாக வச்சுக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக, ரொம்ப அந்த சின்ன இதிலே ரொம்ப அழகாக அந்த எழுத்துக்கள்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க.
இது வந்து இதோட விலை வந்து 250 rupees. கருங்காலியில் செய்யப்பட்ட பொருள் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கும். ஸோ இதை மாதிரி பொருள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இவங்கக்கிட்ட எல்லா விதமான எல்லா டயாமீட்டரில் இருக்கக்கூடிய கருங்காலி மாலைகளும் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கருங்காலி ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து நம்ம ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போது இந்த வேல் வழிபாடு செய்யும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பாடல், அதாவது அதில் எழுதியிருக்குது இல்லையா, அந்த வார்த்தைகளை நம்ம தினந்தோறுமே உச்சரிக்கும் போது இந்த வேலுக்குரிய சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். இப்போ அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை பாடியும் காமிக்கிறேன். நீங்களும் அதை அப்படியே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். நீங்கள் அதை எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேல் பூஜை பண்ணும்போது, அதாவது ஆரத்திலாம் காமிக்கும்போது நீங்கள் வந்து அந்த பாடலை தினம்தோறுமே பாடலாம். இதை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் துணியால் துடைச்சிட்டு இதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு இதை வந்து ஒரு தட்டில் வந்து அரிசி வச்சு அதற்கு மேலே இந்த வேலை வைத்து வழிபட்டாலே போதுமானது. இப்போ அந்த பாடலை பார்த்துடலாம். வாழவே தாந்தப்பா வா சம்போகத்தன்பா மாலை பூ நே அதிர மால் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசா மாபூதம் வா பாதந்தா வேலவா. இதை தாங்க நீங்கள் உச்சரிக்கணும். குறைந்தது 27 முறை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் தினம்தோறும் உச்சரிக்க அந்த வேலோட சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு தினந்தோறும் உச்சரிப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா கூட எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ வாரத்தில் ஒரு 3 நாளாவது நீங்கள் உச்சரித்து வேல் வழிபாடு செய்யுங்க. இது தவிர நம்ம கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த கிறிஸ்டல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து பிரேஸ்லெட்லாம் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஸ்டோன்ஸ் வகைகள் இருக்குது. அமெத்திஸ்ட் இருக்குது, சிட்ரின் இருக்குது, ப்ளூ டைகர் ஐ இருக்குது, க்ரீன் அவென்ச்சுரின் இருக்குது, கார்னீலியான் இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாங்க. அதாவது படிக்கிற மாணவர்கள் என்ன போடணும், உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன போடணும், மன அமைதிக்கு என்ன போடணும் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான கிறிஸ்டல்ஸும் நீங்கள் பார்க்கலாம். மிக்சர் கிறிஸ்டல்ஸும் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து குவாலிட்டியான எனக்கு நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் தினம்தோறும் நம்ம படிக்க வேண்டிய ஸ்தோத்திரங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம சேனலில் கேட்டிருந்தாங்க. அதை மாதிரியான புத்தகங்கள் வந்து இங்கே நிறையவே இருக்குங்க. திருப்பாவையிலேருந்து திருவெம்பாவை, அதுக்கப்புறம் ஷீரடி சாய்பாவோட சாய் சச்சரிதம், வேல்மாறல், லலிதா சகஸ்ரநாமம், பட்டினத்தார் பாடல்கள், சிவஸ்தோத்திரங்கள், விஷ்ணு ஸ்தோத்திரங்கள், நவக்கிரக சோஸ்திரம், விநாயகர் அகவல், கந்தர் சஷ்டி கவசம், வேல் விருத்தம், மயில் விருத்தம், பிரதோஷ கால பாடல்கள், அம்பாள் ஸ்தோத்திரங்கள், திருவிளக்கு வழிபாடு, அதை மாதிரி சத்யநாராயண பூஜை விளக்கத்தோடு இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதை மாதிரி நிறைய புத்தகங்களும் இங்கே இருக்குது. உங்களுக்கு அதை மாதிரி புக்கு நான் தேடி பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சக்கர தாழ்வார் வழிபாடுனா என்ன, அதை எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற எல்லா புத்தகங்களுமே இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை மாதிரியான பொருட்களை தேடிட்டு அவங்களும் வந்து பல இடங்களில் சுற்றி பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தேவைப்பட்டால் இந்த பதிவு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.